அத்து விட்டுருவான் அத்து. உன் புரிஞ்ச ஊருக்குள்ள போற வரமுள்ள எழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பேன். அது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கும்னு நினைச்சானா? இங்க வேறு இனிமேல் அவனையாச்சும் அடிச்சாங்க அடிச்சான்னு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. யோ உன் மருமைகிட்ட சொல்லி வை, இல்லாட்டி உன் மகதான் தாலி எடுத்து நிக்கணும். என்னத்த சொல்ல? நீ வந்தாலாவது அவன் திருந்துவான்னு பார்த்த, இன்னும் அடிதடி சண்டைன்னு சுத்திட்டு திரியறான். இவன் யார் சொல்லி திருந்துவான்னு தெரியல. நீ தாத்தா கேட்கணும், உடையப்பட்டவன் நீ தானே. மாப்பிள்ள வர்றார். என்ன சத்தம் ரோட்டு வரைக்கும் கேக்குது? ஆமா, ஓ சத்தம் ஸ்டேஷன் வரைக்கும் கேக்குது. உன் வாயெல்லாம் எப்ப அடங்குமோ தெரியல. அங்க ஐயா எப்ப அடங்குதோ அப்பதான் என் வாயும் அடங்கும். உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? உயிரை வாங்காத, கொஞ்சம் சும்மா இரு. மார்க்கெட்ல என்ன பிரச்சனை? இந்த பார்வல், நீ மார்க்கெட்டில் நடக்கிற பிரச்சனை, மந்தையில் நடக்கிற பிரச்சனை எனக்கு 1000 இருக்கும். அதை எதையும் நீ வீட்டுக்குள்ளே கேட்காது. அப்படி வெளியில் நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ளே கேட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிற நம்ம பிரச்சனை வெளியே தெரிய வரும். அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. உனக்கு பிடிச்சது என்னன்னாலும் கேளு, என் உசுரை கொடுத்தாது வாங்கி தரேன். அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காத எதையும் நீ இல்லை வேறு யார் கேட்டாலும் முதல்ல மரியாதை போகும், அப்புறம் மானம் போகும். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறானே. ஏன்னா மவன ஏலத்துக்கு நேரமாச்சே. இந்த வண்டாச்சிரியா ஏல சாப்பிட்டு போடா. என் பொண்டாட்டி கேட்டால, அதில் மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு. மகனே, அந்த பட்டாசு பையன் மட்டும் நம்ம ஊருக்கு தலைவரா வந்தேன். வட்டி தொழில் குட்டி தொழில் மாத்தாண்டா இருக்கேன். அதனால பதவிக்கு வரைக்கும் துடியா துடிக்கிறான்டா. துடிச்சா தூக்கிடுவோம். தள்ளுங்கயா, தள்ளுங்க. தள்ளியா, எனக்காக காத்துக்கிட்டு இருக்காளா? குழம்பு இருக்கல. வணக்கம். சாரி மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலை லேட் ஆயிடுச்சு. முக்குறத தவிர உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை? உட்கார். சொல்லுங்கப்பா. என்னடா ஏல ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிக்க போறாங்கப்பா. ஏய் செல்லாமத்தியா, சின்னையா ஆரம்பிங்க. இங்க பாருங்கப்பா, அரச நாட்டு சார்பில் இந்த ஏலத்தை நடத்துறது காரணம் நமக்குள்ள பகையாகி சண்டை சச்சரவு வந்து கொலையாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சு இதை செய்கிறான். இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான ஏலத்தை அரச நாட்டில் வரி கட்டுற யார் வேணாலும் இந்த ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஊர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டவங்க ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தோட ஆரம்ப ரேட்டு 1, 2, 5. நீ என்ன எங்க வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்க? இங்க அரச நாட்டுக்காரதே ஏலம் கேட்கணும் தெரியுமில்ல? அம்மாசா, எனக்கு பேரா என் மச்சனை கேட்கிறாரு. பட்டாசு உன் மச்சனா அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்க. அரச நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்காரன். ஏன் வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? நீ கேக்குறது யோ என்ன சொன்ன? உன் முறப்பு அரட்டெல்லாம் ஊரில் வச்சுக்க, இங்கே பேசாமல் இருக்கணும். கேளுங்கய்யா. 5, 7, 10, 11, 12, 15, 18, 20, 22, 24, 25, 30. பட்டாசனே, இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் கேட்டாலும் போதும். இப்படி 2 பேர் விட்டு கொடுக்காம கேட்டே இருந்தீங்கன்னா தொகை ஜாஸ்தியாக தான் வரும். அது இந்த ஊருக்கு நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இருந்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு அரச நாட்டில் பொட்டி இல்லை. அதனால் நீங்கள் அதிகபட்சமாக கேட்ட தொகை 25 ஊருக்கு போதும். உங்கள் 2 பேர் பேரையும் சீட் எழுதி அரிநாச்சி முன்னாடி போடுவோம். அவள் பார்த்து யார் பேர் கொடுக்காளோ அவங்க தான் இந்த வருஷம் பணத்தை கட்டணும். என்ன உங்கள் 2 பேருக்கு சம்மதமா? மோன அவங்கிட்ட என்ன கேட்குறது? நீ எடுத்த முடிவு ஊர் எடுத்த முடிவு. எழுதி போட மாமா, சீட் எழுது. எழுதிறனே. நிறை குளத்தான் பட்டாசு. மாப்பிள்ள சீட்டு போடாச்சு. மாமா எடுத்துட்டுமா? சார் பட்டாசனே, நீ எப்போ எங்களை சந்தேகமாகவே பார்ப்ப. நீ ஏன் உங்கள் கையால் எடு. நீயே பிரிச்சு படினே. என்னண்ணே
அரியணாச்சி உத்தரவு யாருக்கு வந்திருக்கு? நிறைவுளத்தான். சோ இன்னும் ஒரு மாசம் நடக்க போற ஊராட்சி மன்ற தேர்தல்ல அரச நாட்டுக்கு நிறைவுளத்தான் தான் தலைவர். அண்ணே ஊரை கும்பிட்டுக்க. ரொம்ப நன்றி கொம்பா. சாய் சனத்துக்குலாம் ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. அவர் கொடுக்குற 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாய்க்கு ஊருக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம். மிச்சம் 5 லட்சம் ரூபாய கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். சந்தோஷம் தானே? அண்ணே கொம்பா பணத்தை கட்டு. சரியா? ஏய் இந்த பெட்டி எடுத்துட்டு வா. கொம்பனா அது யாரு? அன்னைக்கு கூட கோர்ட்ல ஜட்ஜை மறைச்சாலே மாமா, அவன் தான். அவனுக்கு உமக்கு என்ன பிரச்சனை? நம்ம தப்பான தொழில் பண்றோமா, அது அவனுக்கு பிடிக்கலையா, அதனால வரவிடாம பண்ணிட்டான். ஏலம் தானே விட்டாங்க. எங்க ஏழை விட்டாங்க? 25 லட்சம் ரூபாய்க்கு மேல போனவன ஏலத்தை நிறுத்தி விட்டு இதுக்கு மேல போனா உங்களுக்கு நல்லதில்ல எங்களுக்கு நல்லதில்லைன்னு சொல்லி குலுக்கல் முறையில் எடுக்கலான்ட்டாங்க. நீங்க ஏன்டா ஒத்துக்கிட்டீங்க? ஊர் முடிவுன்னு சொல்லி மாமா பேரைய சீட்டில் எழுதாம அதை மாமா கையாலே எடுக்க வச்சு அசிங்கப்படுத்திவிட்டான். அதை வேற எங்ககிட்டயே காட்டுறேன். அன்னைக்கு என்னையும் தம்பியை கூட அடிச்சுட்டான்ப்பா. மாமா காண்டி தான் அவன்கிட்ட சொல்லலை. டேய் குர்ராத்திலையா எறாவண்டியா டேய் அவன் இருக்கானா பர்றா. கொம்பா, கொம்பா, எங்கேயா கொம்பே? வீட்டில் இல்லையா, சாவடிக்கு வெளியே போயிருப்பாரு. நீ யாரியா? உன் மருமகனுக்கு ஏமே எப்பா அவன் சாவடியில் இருக்கானா? விரா சாவடிக்கு வெட்டி எப்படி? என்ன குண்டா எங்க ஊருக்கு வந்திருக்கோம் படவளத்தோட? எங்கடா கொம்ப? அவனையே நீ தேடுற? மாலை போட்டு மரியாதை பண்றதுக்கு. மாலை போட தானே நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளை உங்க இடத்துல வந்து சந்திக்கிறதா எங்க கொம்பனுக்கு பழக்கம். அப்படியா? வருவானா? கட்டாயம் வருவேன். மாமா கொம்பை டேய் சந்தடி கத்தியா இருக்கடா. இந்த வாரு இந்த கத்தியை காட்டுறது, கத்தி பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமா என்ன தெரியும், எதுக்கு என் ஊருக்கு வந்தியே? மாலை போடவா? அரச நாட்டுக்கு என் மருமகனை தலைவராக கொண்டு வந்தா மாலை என்ன ஆரத்தி எடுப்பேன். இல்ல இல்லைண்ணா ரொம்ப வசதியா போச்சு. நான் அடிச்சாலும் கேட்காது, நீ கத்துனாலும் கேட்காது. என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற? கிட்ட ஏலே தலை இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாது. ஆடிச்சு இந்த வாரு உன்ன மாதிரி உன் மரும மாதிரி ஆள்லாம் எனக்கு பார்க்கவும் பிடிக்காது, பழகவும் பிடிக்காது. ஏன்னா நீ செய்யற தொழில் அப்படி, உன் நடத்த அப்படி. உன் வேகத்தை வேற எங்கனாலும் காட்டு, என்கிட்ட காட்டாத, என் ஊர்கிட்ட காட்டாத. காட்டின இவன் அடிச்ச எனக்கு ஒன்னு அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஒன்னு அடிக்கிறது எனக்கு பெருமை இல்லை, உனக்கு தான் அசிங்கம். இன்னொரு தடவை என் ஊர் பக்கம் வந்த எப்பா இந்த மீன் எப்படி துண்டா கிடக்கும் அதே மாதிரி அவன் குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கணும்.